ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் ஜெயக்குமார். என்னை ஈன்றெடுத்த தாய் தந்தையருக்கும் கற்றுக் கொடுத்த குருவிற்கும் எல்லா வல்ல பரம்பொருளான தெய்வத்திற்கும் என்னுடைய சக நண்பர்கள் மற்றும் எனக்கு எல்லா விதத்திலையும் கைடாக இருக்கிற அனைத்து மனிதநேயமிக்க நண்பர்களுக்கு என்னுடைய முதல்கண் வணக்கத்தை தெரிவித்து கொண்டு, இந்த ஆகஸ்ட் மாதத்தில் மேஷம் முதல் மீனம் வரை எப்படிப்பட்ட பலாபலன்கள் அப்படிங்கிறத பற்றி ஒரு பொதுவான ஒரு ஜென்ரல் ப்ரிடிக்ஷன் இப்பொழுது பார்ப்போம். இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மிக முக்கியமான ஒரு அமைப்பு அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லைங்க, இந்தியாவுக்கு ஆகஸ்ட் 15 சுதந்திர தின நல்ல நாள் இந்த மாதத்தில் பிறக்குது. அனைவருக்கும் இதயம் கிணைந்த சுதந்திர தின வாழ்த்துக்கள் 2024 அடியெடுத்து. ஸோ இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, சூரியன் எங்கே இருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா சிம்ம மனையில் அதாவது ஆகஸ்ட் 17ஆம் தேதிக்கு பிறகு சூரியன் பார்த்திங்கன்னா சொந்த ராசியில் ஆட்சி பொறுப்பு ஏற்கிறார். ரிஷபம் ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குரு பகவான் அங்கே தான் இருக்கிறாரு. சரியாக தெரியலன்னு பார்த்துங்க. குரு பகவான் ரிஷபம் ராசியில் செவ்வாயோட கிரகமாக கூட்டணியோடு இருக்கிறார். அதே போல் கடகம் ராசியில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா புதன் பகவான். சிம்மம் ராசியில் சூரியன் ஆட்சி பலம் பெற்றிருப்பது அரசாங்கங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நிர்வாக திறமை, நிர்வாக ஆற்றல் அப்படிங்கிறது சிறப்பாக கிடைக்கும். கூட சுக்கிரன் இருக்கிறாரு. கன்னி மனையில் அப்படின்னு பார்க்கும்போது கேது பகவான் இருக்கிறாரு. கும்பம் ராசியில் அப்படின்னா சனி பகவான் ஆட்சி பொறுப்பு ஏற்கிறாரு. இருந்தாலும் தற்சமயம் நவம்பர் 14 வரைக்கும் அவர் வக்ர நிலையில் இருக்க போகிறார். அதே போல் மீனம் ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ராகு பகவான் அங்கே இருக்கிறாரு. அதற்கு வீடு கொடுத்த குரு பகவான் தனக்கு 3ஆம் இடமான ரிஷபம் மனையில் அமர்ந்திருக்கிறார். இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்கும் இதுதான் கிரகங்களின் நிலைகள் அப்படின்னு சொல்லப்படுவது. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு ஆதரவு கொடுங்க. நான் தினமும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் 6 to 7 டைம் பார்த்தீங்கன்னா தம்ப்நெயில் போடுவேன், லைவில் வரோம். உங்களுக்கு கேள்விகளுக்கு ஃப்ரீயாக ஒரு கேள்விக்கு ஒரு பதில் அப்படிங்கிற ரீதியில் நம்ம பதில் அளிச்சிட்ருக்கிறோம். இந்த வாங்க மேஷம் முதல் மீனம் வரைக்கும் இருக்க ராசிகளுக்கு இந்த மந்த் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். அடுத்ததாக ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த 2024ஆம் வருடம் ரிஷபம் மனை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாவே, இந்த ரிஷபம் மனையில் செவ்வாய் பகவான் இருக்கிறார். ரெண்டாவது குரு பகவானும் அங்கே தான் இருக்கிறாரு. 12ஆம் இடத்து அதிபதியாகிய 11ஆம் இடத்து அதிபதியாக குரு பகவான் ராசியிலே இருக்கிறாரு. கூட அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்து அதிபதி செவ்வாயும் இருக்கிறாரு. இது சந்திரன் அடிச்சிடலாம். ஸோ ரிஷபம் மனையில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் சந்திரன், அதாவது ராசி குறிக்குது, குரு பகவான் இருக்கிறாரு. ஸோ இதற்கு அடுத்த மனை அப்படி 2ஆம் இடம், அதாவது லக்னம் ராசி அப்படின்னு என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 7ஆம் இடத்து அதிபதியாகிய செவ்வாய் அங்கே இருக்கிறார். ரெண்டாவது 11ஆம் இடத்து அதிபதியாக குரு பகவான் அங்கே இருக்கிறாரு. ஸோ இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா திருமணம் வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் போன்ற சுப மங்கள நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்காக ஸ்டார்டிங் பாயிண்ட், நடைபெறுவதற்கான ஒரு நிகழ்ச்சிகள், ஒரு பொண்ணு பார்க்குறது, வரன் பார்த்து நல்ல ஒரு அமைப்பு அப்படிங்கிறது சிறப்பாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவானும் 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. செவ்வாயும் தன்னுடைய சொந்த ராசி விருச்சிக ராசி இருக்கிறதுல அதையும் பார்க்குறாரு. 11ஆம் மனதுக்கு பிடித்த, இதுதான் மிக முக்கியம், மனதுக்கு பிடித்த குரு பகவான் 11ஆம் இடத்து அதிபதி. சரிங்களா? 11 அது 8, 7 அதெல்லாம் அப்புறமேட்டு உங்கள் ராசி உங்களுக்கு சுய ஜாதகம் பார்க்கும் பொழுது அது மனதுக்கு பிடித்த ஒரு வரன்கள் அப்படிங்கிறது வரப்போகுது. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா 4ஆம் இடம் சம்மந்தப்படுது. 1, 2, 3, 4 4ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா சூரியன் நல்ல ஒரு திக்பலத்தோடு அமர்ந்திருக்கிற உங்களுடைய ராசிநாதனும் சுக்கிர பகவானும் அங்கே தான் இருக்கிறார். ஸோ 4ஆம் இடத்தை தேடி போயிருக்கிறாரு. உங்களுடைய
ராசிநாதன். அப்போ வண்டி வாகனங்கள் வாங்குகிற யோகம், பழைய வண்டி மாற்றிட்டு புதுசாக சூரியன் இருக்கிறதுனால படித்து முடித்த இளைஞர்கள் ஒரு காம்படிஷன் எக்ஸாம் தேர்வாகி அரசு வேலை கிடைப்பது, பதவி உயர்வு கிடைப்பது, சூரியனுக்கு அதாவது படிப்பிற்காக அந்த ஒரு லோன் போட்டிருக்கிறோம் அப்படிங்கிறது. ஏன்னா வீடு குறிக்குது இல்லையா? ஸோ வீடு லோன் போட்டு அரசாங்கத்தில் லோன் போட்டு வீடு வாங்கணும், வீடு கட்டணும் அப்படிங்கிறது ஒரு ஆர்வம் இருப்ப அந்த மாதிரி ஒரு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த சூரியன் உங்களுக்கு நல்ல ஒரு பலத்தை கொடுக்குறாரு. அதில் எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. இப்போ என்ன பார்த்தோம், ராசிநாதன் கூட குரு பகவான் செவ்வாய் இருக்கிறாரு. ஸோ 11ஆம் ஆசை அபிலாஷைகள், மூத்தவர்களால் அனுகூலங்கள் எல்லாமே நடக்க போகுது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா 7ஆம் இடமும் சம்மந்தப்படுது. திருமணம் போன்ற விசேஷங்கள் அப்படிங்கிறது நடக்கிறது. அதுக்காக ஒரு ஆரம்ப கட்ட பணிகள் அப்படிங்கிறது நடக்கும். ஏன்னா ஆவணி மாதம் வந்துடுது இல்லையா? ஸோ நல்ல ஒரு ரிசல்ட்டு அப்படி அற்புதமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். 2ஆம் இடம் அப்படின்னா தனம், குடும்பம், வாக்கு. அந்த வாக்குக்குரியவர் 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது அப்படிங்கிறது நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்ட். உங்களுடைய தைரியம், வீரியம் எல்லாமே சிறப்பாக இருக்கும். கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படிங்கிறது கொஞ்சம் நிறையா வளர்த்திக்க போகிறீங்க. இதனால் கூட நல்ல ஒரு லாபங்கள் அப்படிங்கிறது பேச்சினால ஒரு காரியத்தை சாதிக்கக்கூடிய ஒரு வல்லமை அப்படிங்கிறது 3ஆம் இடம் அப்படிங்கிறது இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 4ஆம் இடம் தான் தாய், கல்வி, வீடுன்னு சொல்லக்கூடிய தாயினுடைய ஸ்தானம். இப்போ தாய் அப்படிங்கிறது பார்த்தா பெத்த அம்மா தான் சொல்கிறது. அவங்க நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. அவங்க மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு சுக்கிரன் இருக்கிறதுனால ஒரு நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது தாயை சார்ந்து ஒரு சில காரியங்கள் அப்படிங்கிறது ஒரு அமைப்பு. ஏன்னா தாய் வீடு தான் ஒரு சந்தோஷமான வீடு. எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா தாய் வீடு, அதை தான் நம்ம ஜோதிடத்தில் சுகஸ்தானம்னு சொல்லி வச்சுருக்கிறாங்க. அதே போல் 2ஆம் இடத்துல புதன், 3ஆம் இடத்துல புதன் பாருங்கள், இளைய அது ஆரம்ப கல்வி அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இருக்கும். டக்குன்னு ஈஸியாக லேர்னிங் கற்றுக்கிற விஷயம் அந்த இடம். 2வது 4ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கிறாரு. வண்டி வாகனங்கள், தாயாரினால் நல்ல நன்மைகள், தாயாரின் உடல்நிலையில் குறைபாடு அப்படிங்கிறது ஒரு ஆரோக்கியம் குறைபாடுனா அது நல்ல ஒரு முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 5ஆம் இடம், அது 1, 2, 3, 4, 5. 5ஆம் இடத்தை பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியில் இருக்கிற குரு பகவானும் 5ஆம் இடத்தை பார்க்குறாரு, செவ்வாய் பகவானும் பார்க்குறாரு. ஸோ குரு பார்க்க, செவ்வாய் பார்க்க அந்த இடம் வளர்ச்சி அடையுது. கேது அப்படிங்கிறதுக்குனால 1, 2, 3, 4, 5, 5ஆம் இடம். ஸோ இந்த குழந்தைகளுக்கு ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் கேது இருக்குது, நல்ல ஒரு ஞானம் இருக்கும், படிப்பில் நல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கும். நான் அது படிக்கணும், இது படிக்கணும், எனக்கு இது வாங்கி கொடுங்க, அது வாங்கி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும். சரிங்களா? அதை நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம். 2வது செவ்வாய் பார்க்கறதுனால திடீர்னு டென்ஷன் ஆவீங்க. ஏன்னா சூரியன் ஒரு ஃபயர், நெருப்பு கிரகம். சுக்கிரன் பார்த்தீங்கன்னா ஒரு மிதமான ஒரு மகிழ்ச்சியான கூலிங்காக அப்படியே பட்டும் படாமல் அப்படியே லைட்டு தாமரை மலர் இலை மாதிரி அப்படியே போகிறது. சரி, அதனால் ஒரு நைஸ் ஹாப்பினஸ், ஒரு அழகு, நெருப்பு கூட அந்த அழகு போய் சேர்ந்துருக்கு. சரி, அப்போ பார்த்தீங்கன்னா தேவையில்லாத ஒரு டென்ஷன்லாம் வரும், ஒரு கோபம் வரும் அப்படிங்கிறலாம் இருக்குது. ஆனால் அதை நீங்கள் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது இந்த விஷயம் சொல்லுதுங்க. 4ஆம் இடத்துல தாயினுடைய ஆரோக்கிய முன்னேற்றங்கள் கிடைக்குது. 2வது 5ஆம் இடத்துல இருக்கும்போது குழந்தைகளின் அறிவு அப்படிங்கிறது சிறப்பாக, ஏன்னா குரு பார்வை இருக்குது, செவ்வாய் பார்வை இருக்குது. ஸோ துடுக்குத்தனம் கொஞ்சம் அதிகமாக இருங்க. கொஞ்சம் குழந்தைங்க வளர ஸ்டேஜில் இருக்காங்க, ஒரு 5 வயசு 6 வயசுன்னா கொஞ்சம் கவனமாக கேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான். சரிங்களா? அதே போல் 6ஆம் இடம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவானுடைய வீடு 6ஆம் இடம் இல்லையா? ஆறாம் இடத்து அதிபதி சுக்கிர பகவான் எங்கே இருக்கிறாரு? தனக்கு 11ஆம் வீட்டில் போய் அமர்ந்திருக்கிறாரு. ஸோ 11 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூத்தவர்களால் நல்ல அனுகூலம். இது மட்டும் இல்லை, இந்த இடத்துக்கு சுக்கிர உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய சகோதரர்கள் இருக்கிற மூத்தவர்கள், அவர்களால் உங்களுக்கு நல்ல நன்மைகள் காணப்படுகிறது, அவர்களால் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் காணப்படுகிறது. சூரியனுடன் இணைந்திருக்கிற நல்ல ஒரு பதவி உயர்வு, அரசாங்க ஆதரவு, இதெல்லாமே இந்த இடத்துல இருக்குது. ஆனால் 6ஆம் அதிபதி தனக்கு 12ஆம் இடத்துல, தனக்கு 8ஆம் இடத்துல மறைஞ்சதுனால கடன் காட்சிகள் கட்டிடுவீங்க. சரிங்களா?
ஏதாவது ஒரு லோன் போட்டால் வந்து அந்த கடன்லாம் இல்லாமல் பண்ணிவிட்டு அமைதியாக இருக்கணும்பா அப்படிங்கிற மாதிரி. அதே சமயம் பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பும் அதுதான் சொல்லுது. வேலை கிடைக்குங்க, கை நீட்டி சம்பளம் வாங்குகிற அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. ஆனால் இருக்கிற இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு தூரமாக போய் வேலை செய்கின்ற ஒரு அமைப்புகள்லாம் காட்டுது. அதே சமயம் 7ஆம் இடம் ஏற்கனவே சொல்லிட்டேன், மங்கள காரியங்கள் நடக்கும். மங்கள காரியத்துக்காக அடித்தளம், வீட்டில் சுப மங்கள காரியங்கள் நிச்சயமாக நடக்கக்கூடிய அந்த மாதிரி ஒரு அமைப்பில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் தடையாகி போனதெல்லாம் மீண்டும் நடக்கும். அதேபோல் 8ஆம் அதிபதி அப்படிங்கிறவர் அங்கே தான் இருக்கிறாரு. அதாவது உங்களுக்கு 11ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் அப்படின்னு தான் அங்கே தான் இருக்கிறார். ஆனால் லக்னத்தை நீங்கள் ஜோசியம் பார்க்கும்பொழுது, உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கும்பொழுது மட்டும் தசாபுத்தி அதெல்லாம் கணக்கிட்டு அந்த 8, 7 அப்படிங்கிற ஒரு பிடிஷன் வரும். ஆனால் கோச்சாரத்தில் இருக்கிறது குருவின் வீடு, சரியா? இந்த 8ஆம் இடத்த அதிபதி லக்னத்தில் ராசியில் இருப்பதுனால இடம் விட்டு இடம் மாறுதல், ஒரு பதவி, ஏன்னா சூரியன் இங்கே ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால பதவி உயர்வுகள் கிடைக்கும். அரசாங்கத்தில் இருந்தாலும் சரி, ஒரு பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, இருக்கிற இடத்த விட்டு இன்னொரு இடத்துல திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் கிடைக்கும். ஸோ இந்த காரியம் வந்து நடக்கவே மாட்டேங்குது அப்படிங்கிற திண்டாடிட்டு இருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா அந்த காரியம் நடந்து மனதில் மகிழ்ச்சி அடைய உருவாக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா 9, 10 தர்ம கர்மாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் கூட 10ஆம் இடத்துல இருக்கிறாரு. சனி பகவான் தொழில் நல்ல ஒரு வளர்ச்சிகளை நோக்கி போகும். அது 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால ஆசை 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு வந்து விரயங்கள் அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் அது குரு உங்கள் வீட்டில் இருக்கிறதுனால சுப விரயங்கள் அப்படிங்கிற ஒரு நிலத்து மேலே போடுறது, ஒரு ஜுவல்ஸ் வாங்குறது, இந்த மாதிரி ஒரு அமைப்புகள் தான் கொஞ்சம் இருக்குங்க, சரிங்களா? 11ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்காரு. ஆனால் இந்த 8ஆம் இடம் என்ன சொல்லு, 8ஆம் இடம் 8, 11 என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டு வாய்ப்பு, கடல் கடந்து போய் ஒரு பணம் சம்பாதிக்கிறது, வெளிநாட்டு போகிறது அப்படிங்கிற மாதிரி, உங்கள் உறவுகளில் உங்கள் கூட உங்கள் பெரியப்பா சித்தப்பா அப்படிங்கிற மாதிரி உறவுகளாக இருக்கலாம், உங்களுடைய உங்கள் வாழ்க்கை துணையினுடைய அண்ணன் தம்பிங்க இவங்க வெளிநாடு போகிறது, அந்த மாதிரி ஒரு அமைப்பெல்லாம் சிறப்பாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எல்லா விதத்துலேயும் பார்த்தீங்கன்னா ரிஷப ராசிக்காரர்களுக்கு நல்ல நன்மைகள் காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம், ஏன்னா அந்த சூரியனை சுக்கிரன் சேருவதனால தேவையில்லாத ஒரு வாக்குவாதம், தேவையில்லாத ஒரு அலைச்சல் திருச்சல், தேவையில்லாத ஒரு பய உணர்வு, தேவையில்லாத ஒரு டென்ஷன், இதெல்லாமே வருவதற்கு ஒரு சில வாய்ப்புகள் இருக்க ஒழிய மற்றபடி இல்லை. நீங்கள் உங்களுடைய குலதெய்வம் சிவன் மகாலட்சுமி இவர்களை நீங்கள் வணங்கி வாங்க, நன்மைகள் காத்திருக்கு. இது பார்த்திங்கன்னா ஒரு பொதுவான ப்ரிடிக்ஷன் தான் நான் சொல்லியிருக்கேன். உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கிற கோள்களின் நிலைகள், தசா புத்திகள் இதெல்லாம் வச்சு 100% ப்ரிடிக்ஷன் சொல்லுங்க. என்கிட்ட ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஜாதகம் பார்த்துக்கணும் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற என்னோடய வாட்ஸ்அப் எனக்கு கான்டெக்ட் பண்ணி மெசேஜ் பண்ணுங்கள். அதற்குரிய கட்டணங்கள் செலுத்தி பார்த்துக்கலாம் நீங்கள் விரும்பினா, சரிங்களா? ஓகே, பாய்.